ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராட தொடங்கி விடுவான் என்கின்றார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இங்க நிறைய பேர் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எப்பேற்பட்ட தமிழினம் சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஒடிச்சு வருவர் போவர்கள் எல்லாம் எங்க வீட்டுல தங்கி பொண்ணு பொருளை வாங்கிட்டு போயின்னு வள்ளல் பரம்பரையாக இருந்த தமிழ் மக்களை இன்னைக்கு 1000 தரேன் 2000 தரேன் சொல்லி அடிமைப்பட்டு எப்ப இலவசம் தராங்களோ அங்க நம்ம அடிமைப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த திராவிட கட்சிக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா? 50 ஆண்டுகளா சலுகை, போனஸ், மானியம், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. வேலை தரங்க, வேலை கொடுத்தா நீங்க எல்லாமே வாங்கி சந்தோஷமா இருக்கலாம். காரணம் ஏன்? வேலை கொடுத்தா எல்லாரும் வசதி வாய்ப்போடு நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்வான், தமிழை நல்லா முன்னேறிடுவான், யோசிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் எப்படி நம்ம பொழப்ப ஓட்டுறது? திராவிட கட்சிகள் இதே சிந்தனை. ஒருத்தராட்சி இந்த அதிமுகவோ திமுகவோ வேலை வாய்ப்பை தர நீ பெருமையா வாழ்ந்து பொழைச்சிக்கணும், ஒரு தேர்தல் அறிக்கையாச்சும் சொல்றாங்களா? கிடையாது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்தது. கலைஞர் மேல ஒரு மதிப்பு இருக்குது, ஆனா ஒரு சில விஷயத்துல ஏமாத்துன்னு சொல்லும் போது அவர் மேல கோபம் இருக்குது. திருடர் முன்னேற்ற கழகம், சாரி மன்னிச்சுங்க, அது திராவிட முன்னேற்ற கழகமா, மன்னிச்சுங்க. அந்த கழகத்துல என்ன சொல்வாரு? தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்டுமுறமாக தான் மிதப்பேன், கவுந்து விட மாட்டேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். ஏன் தமிழர்களே தமிழ? அந்த நேரத்தில் திராவிடர்களே சொல்லல, அந்த நேரத்தில் சொல்லாமையா? அந்த நேரத்தில் தமிழை இழிச்சா வயனா இருப்பான், ஓட்டை போட்டு உங்களை உட்கார வச்சிருவான், நாங்க திருவோட ஏந்திக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஏமாற மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஏமாளிகள் வருவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. நல்லா பாத்துங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் நல்லா சொல்றேன், எல்லாரும் சிஏ கொடுத்திருக்காங்க. என்ன சி? குரோசி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கட்சியில 20 கோடி 25 கோடி கொடுத்து சீட்டு வாங்கிருக்காங்க. உங்களுக்கு நல்ல செய்வாங்களா? இதோ தரமான பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஒரு அறிக்கை சொல்ல முடியுமா? 96 லட்சம் கோடிக்கு கட்டியிருக்காங்க. இத்தனை வருஷம் தாங்கும், தரமா இருக்கும், ஒண்ணுமே பால்ட்டு வராது. இதோட சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் ஊழல் நடந்திருக்கு. அதுல விளையாட்டு திடல் திறந்திருக்காங்க. சரி, திறந்துட்டா சரி. எதுக்கு 118 ரூபாய் உள்ள போறதுக்கு வர? நாங்க வரி பணம் கட்டுறோம், நாங்க உழைச்சி கரண்ட் பில் வரி கட்டுறோம், எல்லா வரியும் கட்டுறேன். உள்ள போறதுக்கு கூட நான் பாஸ் வாங்கிட்டு தான் போறேன். அப்ப யார் காசுல இருந்துங்க? அதை ஒரு கான்ட்ராக்ட் கார் கொடுக்கறது. கேட்டா நாங்க நல்லாட்சி கொடுத்தோம், ஆஹா திராவிட மாடல் ஆட்சி என்றா. ஏமா 1000 ரூபாய் வந்ததா? 2000 ரூபாய் வந்ததா? எத்தனை காலம்? இன்னும் எத்தனை காலம்? 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய் கூட உங்களால சம்பாதிக்க முடியாதா? 30 ரூபாய் கேவலம். நம்ம 30 ரூபாய்க்கு நம்ம திறந்துட்டோம், கீழே தாழ்ந்து கிடக்குறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே தான் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொன்னா, உங்களுக்கு எல்லாம் திரைக்கவர்ச்சியில மூழ்கி கிடக்குது எல்லாமே. டான்ஸ் ஆனா, பாட்டு பாடினா உடனே ஓட்டு போட்டுருவாங்க. அவர் யாரு, எத்தனை போராட்டத்தில் நின்று இருக்காரு அப்படிலாம் கிடையாது. நான் குறிப்பிட்ட அவரை தான் சொல்றேன்னு கிடையாது. திரைக்கவர்ச்சியில இருந்து வந்தாலும் உடனே சொல்லுவாங்க, அண்ணன் சீமானோட திரைக்கவர்ச்சியில் தானே வந்தாரு, இயக்குனர். அவர் திரையில இருந்து வரல, சிறையிலிருந்து வந்தார். என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் சொன்னதுக்காக உள்ள சிறையில இருந்து வந்தார். அப்போதுதான் அவர் மீது மதிப்பு மறி எழுதப்பட்டு எந்த ஒரு போராட்ட களம் வந்தாலும் மாணவருக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பார், மீனவருக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பார். ஐயா வீடு இருக்கிறாங்க யார் சொன்னா முதல்ல நிற்பாரு. ஆனா ஓட்டம் மட்டும் தூக்கி திராவிடன்ஸ் திருட்டு பயிலுக்கு போட்டு வச்சிருவீங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நாங்க 5 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு போராட்டமா, ஏன்னா போராட்டம் சொல்லி நேர்ந்து விட்ட காலைகள் நாங்க. போராட்டமா சீமான கூப்பிடு, அப்பதான் அவர் பேசுவாரு. அங்க மக்கள் விழிப்புணர்வுப்பட்டு அரசாங்கம் அவரை பார்க்கும். எல்லா போராட்டம் தான் வரணும். இன்னும் எத்தனை காலத்து தான் எங்களை ஏமாத்த போறீங்க? 1000 தர, 2000 தர, 1500 தர. ஏய் கேனப்ப நினைச்சுங்களா? இன்னும் எத்தனை காலம்? நீங்க விரைவில் உங்களுக்கு சமாதி கட்டுற காலம் வருண்டா. அதுக்கு ஒரு கட்சி என்றா அது நாம் தமிழர் கட்சி தான். நான் யாருன்னு சொல்றது தேவையில்ல, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதனால 1000 தரேன் 2000 தரேன் இப்படியே சொல்லி ரூட்டு. தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா போனாங்க. ஒரு நாள் 2 நாள் குப்பை எடுக்கலாம், நாரி போயிடும் ஊரு. அப்படியாப்பட்டவங்களுக்கு சம்பள உயர்வு தானே கேட்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? சொத்து எழுதினு கேட்கறாங்களா? அவன் ஒரு நாள் குப்பை எடுக்கலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை கூட ஒரு என்விரோன்ற ஒரு கான்ட்ராக்ட், ஏன்னா இவர் செய்ய மாட்டார், அரசாங்கம் செய்யாது, அவர் செஞ்சிருவார். ஏன்னா 500 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் மாறி இருக்கு. கான்ட்ராக்ட் மாறினாதான் நம்ம பொழைக்க முடியும்.
ஏன் அரசாங்கமே எடுத்து நடத்த முடியாதா? இந்த இருக்கிற குப்பை மோடு எத்தனை வருஷம், 50 வருஷமா இது வந்து அப்படியே தான் இருக்கும். இதுக்கான தீர்வு வராது. இதுக்கான தீர்வு வந்து யாருக்கு தெரியுமா இருக்கு? இவங்க எல்லாம் அதை சார்ந்து படிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏக்கர் தேவையில்ல, ஒரு சில ஏக்கரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை வந்து அது காலேஜாவோ ஹாஸ்பிட்டலோ, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போன எங்க போவோம்? முதல்ல தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினைப்போமா, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பீங்களா? எல்லாருக்கும் ஆசை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா அப்போலோ மாதிரி இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே. ஆனா தலையெழுத்து நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா சொல்லுவாங்க சிகிச்சை இலவசமா தானே. இலவசமா தாங்க இருக்கு, ஆனா தரமா இருக்கா? அப்போலோல இருக்கிற தரம் இங்க இருக்கா? எந்த ஒரு அமைச்சராச்சு ஒருத்தராச்சு அங்க போய் பார்த்துட்டு கேட்டிருக்கீங்களா? முதலமைச்சர் உடனே காவேரி கிளம்பிடுவார். ஏன்னா அது வந்து பினாமி பேர்ல இருக்குல்ல. மக்கள் வந்து நல்ல மருத்துவம் அனுபவிச்சிடக்கூடாது, நல்ல ஸ்கூல் வந்துருக்க, ஸ்கூல் இருக்கு, இலவசமா இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் மாதிரி டவுன் பாஸ்கோ ஸ்கூல் மாதிரி இருக்கா? இது எல்லாம் வரணும்னா நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா சொல்லுவாங்க சீமான் என்னப்பா பொழைக்க தெரியாம ஆளா இருக்காரு, பெட்டியை வாங்கிட்டு போல, அவருக்கு பேசாத பேரமும் கிடையாது, நோட்டு சிட்டம் கிடையாது, துணல் முதல்வருக்கு முதல் கொண்டு அவர்கள் பேசினாங்க. ஆனா யார நம்பினாரு? இந்த மக்கள் கைவிட மாட்டார்கள். தொடர்ந்து தொடர்ந்து தோல்வி விட்டாலும் எங்க நாங்க அசரம் பாத்தீங்களா? தொடர்ந்து ஏன் மக்கள் எங்களுக்காக புரிஞ்சுப்பாங்க. ஆனா திரைக்க வச்சு சாராயம் மதம் இது எல்லாம் தாண்டி வரும்போது பணமலை கொட்டி மூச்சுறாங்க. நீங்க எல்லாம் காசு கொடுத்து தான் கண்ணா வந்து கூட்டம் கூடணும் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமா 4 காரு எம்எல்ஏ வரும்போது ஒரு 100 பேர் 200 பேர் வரும்போது கூட்டம் பார்க்கும். ஆஹா மாசா வரங்கடா, இவர் தானே ஜெயிப்பாரு. அவர் மாசா வரல, உங்களை முட்டாளாக வந்திருக்காரு. இந்த முட்டாள் ஜனம் நம்மளுக்கு வந்து காசு கொடுத்தா ஓட்டு போட்டுரும். நான் கேட்கிறேன் கழக உடன்பிறப்புகளே, நீங்க உங்க கால மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 3 வாட்டி கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. நீங்க கரண்ட் பில் கட்டுறீங்களா இல்லையா? நாங்க கண்டிப்பா கட்டுறோம். 200 ரூபாய் கட்டினத்துல நான் 900 ரூபாய் கிட்ட கட்டுறோம். 3 வாட்டி ஏத்திருக்காங்க, அத்தியாவசியம் ஏறிக்காங்க. சரிங்க, 1000 ரூபாய் தட்டம் சந்தோஷமா வாங்கிக்கிங்க. 2000 ரூபாய் தட்டம், பக்கா மாசம் 2500 ரூபாய் தட்டம் வாங்கிக்கிங்க. இந்த இழக்கிற பணத்தை நஷ்டமாவல, இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்து தருவாங்க? விலைவாசி ஏத்த மாட்டேன், அத்தியாவசிய பொருள் வழி ஏத்த மாட்டேன். ஒருத்தராச்சும் சொல்லுங்க 5 வருஷங்க உங்களுக்கு தண்ணி வரி ஏத்த மாட்டேன், குடிநீர் வரி ஏத்த மாட்டேன், எதுவுமே ஏத்த மாட்டேங்க, ஆனா இலவசம் தருவங்க சொல்லுங்க. ஒரு ஆம்பளை முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல, சொல்லுங்க. ஆனா நாங்க இலவசம் தரமாட்டோம். இலவசனா தரமான அந்த பிரைவேட்ல எப்படி இருக்கோ அதே கல்வி, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்குதோ அதே தரம். ஏன்னா கனவு இருக்காதுங்க, இதெல்லாம் நடக்கல, கனவு கிடையாது. டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இந்த நாட்டுல எல்லாம் கியூபா, இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அங்க நடக்கிறத இங்க சொல்றோம். இவர் ஆனாவனா வந்து ஆடு மாடு பிரச்சாரம் அதை பத்தியே பேசுறாரு. ஏன் சந்தை மதிப்பு இருக்கு. சாராயம் கேட்டான சொல்லுங்க, சாராயத்தை நம்பிதான் அரசாங்கம். சாராயத்தை நம்பில, நீங்க அதை வச்சிருக்கீங்க, ஃபேக்டரி உங்களுது, அதை நம்பி நீங்க இருக்கீங்க. இல்லைன்னா உங்க சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். மக்களை குடிகாரனை ஆக்கி 3 மாசம் கொரோனால எவனா அந்த அளவுக்குலாம் சாகல. ஒழுங்கா அவன் வேலையை வட்டியை பார்த்துட்டு நிம்மதியா இருந்தான். அப்போ சாராயம் எல்லாம் எவ்வளவு அமைதி பூங்கா இருக்காது. இந்த ஒரு வாட்டியாச்சு, இந்த ஒரு வாட்டியாச்சு, ஒரு வாட்டியாச்சு விவசாயத்துக்கு ஓட்டு போடணும். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எல்லாரும் வீட்டுல பெண் பிள்ளை இருக்கு. நிக்கிற அந்த முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்கல்ல, 2 வயசு 10 வயசு 12 வயசு மாணவிகளை கற்பழிச்சு கொன்னுலான்னு எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? நம்ம செந்தமிழ் அண்ணன் சீமான் சொல்றாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே ஒரு டாட்டா, ஒரே ஒரு தொட்டா அவனுக்கு காட்டிடுவான் டாட்டா. இத சொல்லுங்க. எல்லா வீட்டுல பெண் பிள்ளை பத்திருப்பீங்களா? அப்போ இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம பெண் பிள்ளைகள் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதை நினைச்சு பாருங்க. சரிங்களா? இந்த 1000 தரேன், இலவசமா தரேன், கூப்பன் சொன்னாங்க. இந்த கூப்பன் சொன்னோன்னு எனக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துச்சு. கூப்பன் சொன்ன 20 ரூபாய் ஞாபகம் வந்துச்சு. கூப்பன், ஆமா கூப்பன், ஒருத்தர் மாத்திட்டு போனார் 20 ரூபாய் டோக்கன், அவரை தான் ஞாபகம் வருது. அடுத்தது எங்களுக்கு தராங்க கூப்பன், எங்க வைக்க போற பெருசா ஆப்பு. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் என்னடா பண்றது? எப்பா ஏமாத்தின்னு போங்கடா. 1008 கட்சிகள் வந்துனே இருப்பீங்க. உண்மையார் போறாரா, மக்கள் யார் நிக்கிறா, ஒருபோதும் நினைக்க மாட்டீங்களா நீங்க? அதனால ஓட்டை விவசாயிக்கு போடுங்க. நாங்க எப்பயுமே சோர்ந்து போகும்போது இந்த களத்தை விட்டு, நான் எங்க சொந்தக்காரங்க பக்கா டிஎம்கேல இருக்காங்க, சம்பாதிக்கணும்னு நினைச்சா அங்க போய் நான் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஆனா இந்த களத்தை ஏன் தெரியுமா? இது உண்மையும் நேர்மையான ஒழுக்கமான கட்சி. நீங்க திருச்சியில மாநாடு நடந்தது, லட்சக்கணக்கான மாநாட்டில் மக்கள் கூண்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் இருந்து ஒரு குப்பையில இருந்து சேரை எடுத்து அடக்கி வச்சுட்டு ஒழுக்கமா, ஒரு சண்டை சச்சரவு இல்லாம, கோட்டரு கோழி பிரியாணி எதுவுமே கொடுக்காம ஒழுக்கமா போறோம்.
இவ்வளவு ஒழுக்கமா இருக்கவங்க நாடு கொடுத்தா அப்ப எப்படி இருக்கும்? நீங்க அதை வச்சே யோசிக்க தேவையில்லையா? ஒரே ஒரு வாட்டி, இந்த ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு தாங்க. நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நாங்க இந்த பல வாட்டி இந்த களத்தை விட்டு போயிடலாம் நினைப்பேன். இந்த மக்கள் திருந்தவே மாட்டாங்களே, திரும்ப 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 அதிமுக திமுக அதிமுக திமுகனே போட்டு வெறுப்பா இருக்கு. இந்த மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. இவங்களாம் நல்லா வாழன்னு ஆசையே இல்லையா அப்படின்னு நினைப்போம். அப்போ எங்களுடைய தேசிய தலைவர் இந்த பாடலை குறிப்பிட்டிருக்காரு. ஊமவெளிகள் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எப்படியாப்பட்ட சோர்வு இருந்தாலும், வாழ்க்கையில ரொம்ப தோல்வியா இருந்தாலும் அந்த பாட்டை கேட்கும் போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். சரிங்களா? அந்த பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் தாய். இன்று நாங்கள் தோற்கலாம், ஆனால் ஒரு சில நாட்களில் எங்களை தேடுவீர்கள். இதே அதிமுக ஜெயிச்சால் அதே நிலைமை தான், திமுக ஜெயிச்சால் அதே நிலைமை தான். ஒரே ஒரு மாற்றத்திற்காக உங்களை நம்பி நாங்க நிக்கிறோம். இந்த ஒரு வாட்டியாச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்ப திரும்ப வேலை வாய்ப்பு யார் தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விவசாய சின்னத்துக்கு உங்க பொன்னான வாக்குகளை செலுத்தி வாய்ப்புக்குரிய நன்றிக்கு விடைபெறுகிறேன். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெண்ணிலா தாய்மான அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களிக்குமாறு பேரன்பு கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.